திரு பாபு முருகவேல், இப்போ உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக்க விடமாட்டோம் அப்படின்னு திரு பியூஷ் கோயல் சொல்றாரு. இப்போ திமுக ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்ல வர்றாரா? இல்லை, அதாவது எப்படின்னா பியூஷ் கோயலுக்கு விட மாட்டோன்னு எப்படி மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா யாரும் அதெல்லாம் சொல்ல முடியாது. அது இந்திய ஜனநாயகத்தில் வந்து எப்படின்னா தேர்தல் களத்தில் நாங்கள் ஜெயிக்க விடாமல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம். ஆக விட மாட்டோன்றது நம்ம யாருக்குமே அந்த ரைட்ஸ் கிடையாது. நமக்கு மக்கள் தீர்ப்பு தான் பிரதானமான தீர்ப்பு. அவர் எதை அடிப்படையாக சொல்லியிருப்பார் என்று சொன்னால், ஒரு 4 நாட்களாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த பரப்புரையும் தேர்தல் களமாடுதலும் கூடுதலாக இருக்கிறது. பல்வேறு செய்தியாளர்களை சந்திக்கிற போதும் பல்வேறு இடத்திலிருந்து வர தகவல்களும் கூடுதலாக வாக்கு சதமானம் கூடிக்கொண்டிருக்கிறது, வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கையும் கூடுதலாக இருக்கிறது என்கிற ஒரு தகவல் வருகிறது. நமக்கே அந்த தகவல் வருகிறதுன்றது போது மத்திய அமைச்சராக இருக்கிறார்கள், அவர்கள் பல்வேறு பிரிவுகளில் இருந்தும் பல்வேறு தரமான தரவுகள் அவர்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கும். அதை ஒட்டி நாங்கள் ஜெயிக்க மாட்டாங்க, ஜெயிக்காம போதில் அவங்க வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்வதாகத்தான் நாம் அதை பார்க்க வேண்டுமே தவிர அந்த டைரெக்டாக அந்த நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இன்டர்பிரேஷன் நிறைய பேசிட்டோம் எல்லாம் இப்படின்ட்டு. அதில் இதை டைரக்ட் இன்டர்பிரேஷனாக இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத தான் என்னுடைய அது கருத்தாகத்தான் இருக்கிறது தவிர, கோட்டி சொன்ன மாதிரி இது போயிட்டே இருக்கும், இது அப்படியே இது நிற்காது, இது போய்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி. அரசியலில் வந்து எது நாகரிகம் எது அநாகரிகம் அப்படின்னு சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்கறிஞராக அரசியலில் அதுக்கெல்லாம் அங்கே வேலையே இல்லைங்க. அரசியலில் ஒரே பாயிண்ட்டு, ஜெயிக்கணும், அவ்வளோதான். அந்த ஜெயிக்கிறதுக்கு சட்டத்திற்கு உட்பட்டு நாம் என்னென்ன செய்ய வேண்டும், அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த வார்த்தை பிரவாகங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவது, இப்போ பிஎன்எஸ்ல அதுக்குண்டான சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. உண்மை வந்துச்சு பாருங்க, அரசியலில் ஜெயிக்கணும். இப்போ அவர் வந்து வெளியே சொல்லிட்டாரு, பாபு முருகல் சார் வந்ததுல கொஞ்சம் சூடா இருக்கிறத வெளில சொல்லிட்டாரு. அஃபீசுல்லா வந்து கொஞ்சம் அந்த அறிஞர் அண்ணா வழியில கட்டுப்படுத்திக்கிறேன் உள்ளுக்குள்ள. ஆனா இருக்கும் இதுதான் திமுக, இதுதான் அண்ணா திமுக ரெடியா இருப்பாங்க. அந்த தேர்தல் வந்துட்டா அதான் ரெடியா இருக்கிறோம். எந்த இடத்துலயும் நாகரிகத்தை விட்டு தான் ஜெயிக்கணும்ன்றது அது வந்து நம்ம இது போல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இதுல நம்ம ஒர்க் அவுட் பண்றோம். நம்ம இல்ல அந்த ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, இப்போ திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துறதுக்கான முயற்சிகள்ல அதிகாரிகள் ஈடுபடுறாங்க, அது பலிக்காது அப்படின்னு நயினா நாகேந்திரன் சொல்றாரு. அதுக்கு அதிகாரிகள் அது மாதிரி பண்ண முடியாது. அதாவது எப்படின்னா ஒரு குற்றச்சாட்டுகள் நாம் வைக்கலாம். இப்போ ஒரு சமீப காலமாகவே வச்சுக்கலாமே, அதிகாரிகளையும் சரி ஊழியர்கள்லாம் யாராக இருந்தாலும் வந்து ஒரு டிஎம்கே ஆஃபீஸர்ஸ் ஏடிஎம்கே ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு தான் ஆட்சியாளர்கள் பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் அதிகாரிகள் அது போன்ற மனநிலையில் அவர்கள் இருப்பதில்லை. அது இருப்பதன் காரணமாகத்தான் தேர்தல் ஆணையம் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வகுத்திருக்கக்கூடிய வழி என்னன்னு சொன்னால், தேர்தல் வந்து விட்ட பிறகு அனைத்து அரசினுடைய முழு கட்டுப்பாட்டையும் தேர்தல் ஆணையம் எடுத்துக்கொண்டிருக்கும் காபந்து அரசாகத்தான் ஒரு அரசாங்கம் இருக்க முடியும். அப்போ தேர்தல் ஆணையத்திற்கு நம்ம அரசியலமைப்பு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின் அடிப்படையில் அவங்க இருக்கக்கூடிய இந்த பதவி மாற்றங்கள் எல்லாம் செய்கிறாங்க. தலைமைச் செயலாளர், காவல்துறை இயக்குநர்கள்லாம் மாற்றுறாங்க. ஆனால் நேற்று முதலமைச்சர் இது மாற்றியிருப்பது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு செயல், இது போல செய்யக்கூடாது, தேர்தல் ஆணையம் மத்திய அரசாங்கத்தினுடைய கைப்பாவையாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், தற்போது தலைமைச் செயலாளராக இருந்த முருகானந்தத்திற்கு மேலே 3 மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இருந்தார்கள். தற்போது மாற்றப்பட்டிருக்கிற காவல்துறை இயக்குநர் வெங்கட்ராமனுக்கு மேலே 6 ஐபிஎஸ் அதிகாரிகள் இருந்திருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் தவிர்த்துவிட்டு உங்களுக்கு தேவையான அதிகாரிகளை நியமனம் செய்து கொண்டு இந்த அரசாங்கத்தை நீங்கள் நடத்தினீர்கள். அப்போது கேட்பதற்கு வழி இல்லாமல் இருந்தது. நீங்கள் அரசாங்கம் உங்களுக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், அதுக்கும் அரசமைப்பு சட்டம் உங்களுக்கு வழி கொடுத்துருக்கிறது, அதில் நீங்கள் பண்ணீங்க, ரைட்டு. அப்போ உங்களை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, நீங்கள் செஞ்சது நியாயம் என்று சொன்னால் தேர்தல் ஆணையம் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி இது போன்ற பொறுப்புகளை மாற்றி அமைக்கிற போது உங்களுக்கு ஏன் கோபம் வருது? ஏற்கனவே நீங்கள் செஞ்சிருக்கிற வழியைத்தான் தேர்தல் ஆணையம் பின்பற்றுகிறது. உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் நீங்கள் எப்படி செயல்பட்டிருக்கிறீர்களோ அதே அதிகாரத்தை அரசியலமைப்படுத்தி தேர்தல் ஆணையத்தும் கொடுத்திருக்குது. அவங்க பண்ணால் உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை தான் முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். அப்போ தேர்தல் ஆணையத்திற்கு என்று ஒரு அதிகாரம் இருக்கிற போது அவங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்தத்தான் செய்வார்கள். எப்படி சாதாரணமாக, அதாவது எப்படின்னா சிம்பிள், அண்ணன் ஆராசா இதே அண்ணன் எடப்பாடியாரை எவ்வளோ கொச்சையாக பேசினாருன்றது உலகமே தெரியும். அவர் மேலே எந்த விதமான நடவடிக்கையும் முதலமைச்சரும் எடுக்கலை, திமுக தலைவரும் எடுக்கலை. ஆனால் ஒரு மேடையில் அண்ணன் பொன்முடி அவரும் ஒரு ஆபாசமான வார்த்தையை பேசுகிறாரு. உடனே அவருடைய மந்திரி பதவி பறிக்கப்படுகிறது, அவருடைய கட்சி பதவி பறிக்கப்படுகிறது, எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறீங்க. ஏன் ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்பது என்னுடைய கேள்வி. இவர் பேசுனது என்னன்னா, கள்ள உறவில் பிறந்த குறைப்பிரசவம், எவ்வளோ ஒரு மோசமான வார்த்தை பாருங்க. இப்போ இது மாதிரிலாம் நீங்கள் பேசலாம். அதே போல் அவருடைய பேச்சாளர்கள், நான் என்ன சொல்கிறேன்னா, திமுக ஒரு பேச்சாளர் அப்படி தான் பேசுவாங்க, அதை நம்ம கடந்து போயிடலாம். ஆனால் பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருந்த முதலமைச்சராக இருக்கிற துணை முதலமைச்சராக இருக்கிற நீங்க அப்படி பேசாதீங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான் வித்தியாசம். தேர்தல் களம் என்பது நம்மளுடைய கொள்கைகளை முன்னிறுத்தி, நம்மளுடைய வாக்குறுதிகளை முன்னிறுத்தி, நம்முடைய செய்த செயல் திட்டங்களை முன்னிறுத்தி அது இருந்துச்சுன்னா ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும். ஆனால் ஜென்ரான் சொன்ன மாதிரி மக்கள் அதை வரவேற்பார்கள். நீங்க ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்துகிற போது கூடுதலா 10 வார்த்தை சேர்ந்துதான் வந்து
அப்ப நீங்க வந்து நான் ஒண்ணு தானே சொன்னேன், நீ ஏன் 10 சொன்னேன்னு கேட்க முடியாது. நீ ஒண்ணு சொன்னதுன்னா நான் 10 வரும், நீங்க 10 சொன்னாங்கன்னா இவன் 100 வரும். இதான் சிம்பிள். இதுதான் ஒரு எடுத்துக்காட்டு தவிர, அதனால தேர்தலை நாம் நியாயமாக சந்திக்க வேண்டும், நேர்மையாக சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் முறையான தேர்தல் அரசியல் இருந்தால் அது நாகரிகமாக இருக்கும். சரி திரு ஹஃபீசுல்லா, அதிகாரிகள் மாற்றம் என்று வரும்பொழுது தேர்தல் ஆணையம் அந்த நடவடிக்கை எடுக்குது அல்லது அவர்களுக்கான அதிகாரத்தை பயன்படுத்தும் போது மட்டும் விமர்சனமாக அது முன்வைக்கிறது ஏன்? அதை நீங்க செய்யும் போது சரியா இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா, அஸ்ஸாமில் இந்த மாதிரி எந்த மாற்றங்களையும் பண்ணலை, புதுவையில் பண்ணலை. இப்போ அவங்க ஆட்சி செய்யக்கூடிய, பாஜக ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல எந்த இடத்துலையும் அதிகாரிகள் மாற்றத்தை செய்யாத தேர்தல் ஆணையம் கேரளாலையும் பண்ணல, கேரளாலையும் பண்ணல. ஓகே, ஆனால் 2 மாநிலங்கள் அவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய 2 மாநிலங்கள்ல பண்ணலை. ஆனால் தமிழ்நாட்டிலையும் மேற்கு வங்கத்திலையும் பண்ணும்போது அந்த தேர்தல் ஆணையத்துடைய நோக்கத்தை கேள்வி கேட்கணும். இதுக்கு முன்னாடி அதிமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் வந்து சரி வரலன்றப்ப இவங்களும் தேர்தல் ஆணையர்கள் மீது பல புகார்களை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அதெல்லாம் மறைச்சு பாபு முருகேல் வந்து இருக்கிறார். அதான் தேர்தல் ஆணையம் மீது புகார் கொடுத்துருக்கீங்க. அப்ப அந்த தேர்தல் ஆணையத்தின் மீது புகாரை வந்து நம்ம ஏதோ கொடுத்ததுனாலே நாங்க வந்து ஒரு சார்பா இருக்கோம், மாத்தி இருக்கோம் அப்படின்றதுல பல்வேறு காலங்களில் 2 கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையத்தின் மீது பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு குறிப்பா எஸ்ஐஆர் போன்ற நடவடிக்கைகள், தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கைகள், மாற்றங்கள், இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தின் மீது கூடுதல் சந்தேகத்தை எழுப்புது. அப்ப அண்ணன் முதல் ரவுண்ட்ல பேசும்போது தரத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். எங்களுக்கும் அதிமுகவும் பல முரண்கள் இருக்கு, பல காட்டமான விமர்சனங்கள் வைத்திருக்கின்றோம். எந்த இடத்துலையும் ஜெயலலிதா அம்மையார் உடல்நலம் இல்லாமல் இருந்தபோது அந்த பிரேக்கிங் நியூஸ் எப்போ போவாங்கன்றப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எல்லாரும் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் தமிழ்நாட்டை ஆள வேண்டாம் என்று தான் நினைத்தோமே தவிர வாழ வேண்டாம் என்று நினைக்கவில்லை. இதுதான் நாங்க கண்ணியமா நாகரிகமான அரசியலை நகர்த்தணும்னு நினைக்கிறது. ஆனா எடப்பாடி பழனிசாமி மாதிரி கொரோனாவோட அடிச்சுட்டு போயிருக்கணும், வாழ்க்கையில் அப்பவே அப்படியே போயிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றது இல்ல இல்ல. நான் நாடிய பேசுறேன் இருங்க. அப்ப அப்படிப்பட்ட அரசியலை இங்க ஏத்துக்க முடியாது. அடுத்தது இப்ப மேயர் பிரியாவை பத்தி இப்போ பேசியிருக்க ராயபுரத்துல ஒரு பட்டியலினத்துல இருந்து முதல் பெண் மேயரை முயற்சி செஞ்சு எடுத்துட்டு வரும்போது அவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்காங்க? இவங்கெல்லாம் கொண்டு வரணுமா? இப்படிலாம் பேசுறது, இதை எப்படி நீங்க ஜஸ்டிஃபை பண்ண போறீங்க? நான் சொல்றேன், ஒரு பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்ட் இருக்கட்டும், ஒரு விமர்சனத்தின் மீது அரசியல் தன்மை இருக்கட்டும், அது வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவமா இருக்கட்டும், பிரச்சனை இல்ல. மேயர் பிரியாவின் மீது என்ன காழ்ப்புணர்ச்சி, திறமையா செயல்படல அப்படின்ற குற்றச்சாட்டு வைங்க. அவங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? வேற ஆளே கிடைக்கல அப்படின்னா அப்போ அந்த பட்டியலினத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பெண் மேயர் மீது காழ்ப்புணர்ச்சியை கொண்டு செய்யக்கூடிய தனிப்பட்ட தாக்குதல் இந்த அரசியலை நியாயப்படுத்தக்கூடிய இடத்துல இல்ல. சொன்னாரு நாங்க நாகரிகத்தை விட்டு ஆட்சியும் அதிகாரத்தையும் பிடிக்கணும் அப்படின்ற இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே போனது கிடையாது. எங்களுக்கு அவசியமும் இல்ல. சரி திரு